வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தாக்குதல் காலக்கெடு நீடிப்பு. அமெரிக்காவின் அறிவிப்பை தூக்கி எறிந்த ஈரான். ரஷ்ய எண்ணெய் கப்பல்களை கைப்பற்ற பிரித்தானிய பிரதமரின் அதிரடி உத்தரவு. மட்டக்களப்பு கொள்ளை மற்றும் கொலை பின்னணியில் வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள். இஸ்ரேலிய ராணுவத்தின் செயல்திறன் குறைகிறதா? வெளியான முக்கிய தகவல்கள். சட்டப்பூர்வமான உரிமை தமக்கு உண்டு, உரக்கச் சொல்லும் ஈரான். கம்போடிய தளங்களை முடக்கிய பிரித்தானிய அரசு. ஈரான் அளித்த மர்ம பரிசை அம்பலப்படுத்திய டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க படைகளை தங்குமிடங்களில் இருந்து உடனடியாக வெளியேற்றுங்கள். ஈரானின் பகிரங்க எச்சரிக்கை. மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு ஒலிம்பிக்கில் தடை. ஈரான் மீதான தாக்குதல் எச்சரிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நீடித்துள்ளார். இதன்படி ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தும் முடிவை 2026 ஏப்ரல் 6 இரவு 8 மணி வரை 10 நாட்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒத்திவைத்துள்ளார். ஈரான் அரசாங்கத்தின் கோரிக்கையை ஏற்று இந்த காலக்கெடுவை நீடிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பேச்சுவார்த்தைகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் கூறினார். ஆனால் அமெரிக்காவுடன் இதுபோன்ற பேச்சுவார்த்தைகள் எதையும் தாங்கள் நடத்தவில்லை என ஈரான் தரப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதை தொடர்ந்து எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய கடல் எல்லைக்குள் நுழையும் ரஷ்யாவின் நிழல் கடற்படை என்று அழைக்கப்படும் எண்ணெய் டேங்கர் கப்பல்களை வழிமறித்து அவற்றில் எரி சோதனை நடத்தவும், தேவைப்பட்டால் அந்த படகுகளை கைப்பற்றவும் பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் அந்நாட்டு ராணுவத்துக்கு நேற்று அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். உக்ரைன் மீதான போருக்கு நிதி திரட்டும் நோக்கில் மேற்கத்திய நாடுகளின் தடைகளை மீறி ரஷ்யா எண்ணெய் ஏற்றுமதி செய்வதை தடுப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய வரலாற்றில் ரஷ்ய கப்பல்களை கைப்பற்ற ராணுவத்துக்கு இத்தகைய நேரடி அதிகாரம் வழங்கப்படுவது இதுவே முதன்முறை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கொள்ளைக்காக மயக்க மருந்து கொடுத்து பெண்களை கடத்தி கொலை செய்யும் குழு தொடர்பில் மற்றொரு தகவல் வெளியானது. பெண்களின் தாலி உள்ளிட்ட தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்ட பின் அவர்களை கிணற்றில் வீசி எறிந்து கொலை செய்து வந்த குழுவுடன் தொடர்புபட்ட மற்றொரு சந்தேக நபரான 37 வயதுடைய முச்சக்கர வண்டி ஓட்டுநர் நேற்று கைது செய்யப்பட்டார். அத்துடன் மயக்கத்துக்கு பாவிக்கும் தெளிக அருவியுடன் மருந்துகளும் மீட்கப்பட்டதாக கிழக்கு மாகாண பாரிய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெய்வநாயக மேனன் தெரிவித்தார். முன்னதாக கடந்த 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காட்டு வயல் பிரதேசத்தில் பாரடைந்த கிணற்றிலிருந்து வவுணதீவு கொட்டியாவல பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயது இளம் தாயொருவர் உயிருடன் மீட்கப்பட்டார். அவர் வழங்கிய தகவலின்படி 3 வயது சிறுமி வயல் பகுதியில் தனித்து விடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டார். அத்துடன் ஏற்கனவே காணாமல் போனதாக கருதப்பட்ட மற்றொரு பெண்ணொருவர் குறித்த கிணற்றிலிருந்து உடலமாக மீட்கப்பட்டார். சம்பவங்கள் தொடர்பில் கிழக்கு மாகாண பிரதி காவல்துறை அதிபர் வர்ண ஜெயசுந்தரவின் வழிகாட்டலில் காவல்துறை குழுவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொள்ளை குழுவிடமிருந்து 2 முச்சக்கர வண்டிகளும் சிற்றுண்டொன்றும் கோடாலி ஒன்றும் கூறிய ஆயுதங்களும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 27ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலை வைக்குமாறும் கொலை கொள்ளையில் ஈடுபட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை 72 மணித்தியாலை தடுப்பில் வைத்து விசாரிக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தில் வீடொன்றை முற்றுகையிட்ட 37 வயதுடைய முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவரை கைது செய்த போதும் அவருடைய வீட்டு நிலத்தில் புதைக்கப்பட்ட கொள்ளையர்கள் பயன்படுத்தி வந்த மயக்கத்துக்கு பாவிக்கும் தெளிவு கருவி போத்தல் ஒன்றையும் காவல்துறையினர் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் மட்டக்களப்பில் பீதியை ஏற்படுத்திய இந்த சம்பவங்களின் பின்னணியில் உள்ள முழுமையான வலையமைப்பை கண்டறியும் நோக்கில் கிழக்கு மாகாண விசேட குற்ற விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் மீண்டும் நீதிமன்றத்தில் இடம்பெறவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவத்தின் செயல்திறன் குறைந்துவிடும் அபாயம் குறித்து எச்சரிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தின் தலைமை அதிகாரி எயா ஜமீர் இந்த எச்சரிக்கையை பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தின் போது வெளியிட்டதாக அல் ஜசீரா தெரிவிக்கிறது. ஆரணி வெற்றிடம் காரணமாக இஸ்ரேலிய ராணுவம் தனக்குள்ளே சரிந்துவிடும் என்று அந்த அதிகாரி எச்சரித்தார். கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் உரையாற்றிய ஜமீர் ராணுவம் தற்போது எதிர்கொள்ளும் நெருக்கடி குறித்து 10 முக்கிய அபாய சமீட்சைகளை முன்வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
ஹோர்முஸ் நீரிணையில் எதிரி கப்பல்களை தடுப்பது ஈரானின் சட்டப்பூர்வ உரிமை என ஈரான் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸிடம் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி இதை தெரிவித்தார். ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளருடன் தொலைபேசியில் உரையாடிய அப்பாஸ் அராக்ஷி ஈரானின் கருத்தை பதிவு செய்துள்ளார். ஒரு கடற்கரை நாடு என்ற அடிப்படையில் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் எதிரி கப்பல்களை தடுக்கும் அதிகாரம் ஈரானுக்கு உண்டு. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையில் தற்போது நிலவும் பாதுகாப்பற்ற சூழலுக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை காரணம் என்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். அத்துடன் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய நாடுகளின் கப்பல்களுக்கு மட்டுமே இந்த தடை பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நிலவும் மோதல் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை உயர்மட்டத்தில் காணப்படுகிறது. பிரெஞ்சு ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 107.2 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. ஒரு பெரல் WTI கச்சா எண்ணெயின் விலை 94.2 அமெரிக்க டாலராக பட்டியலிடப்பட்டுள்ளது. கம்போடியாவை தளமாக கொண்டு இயங்கும் ஒரு பெரிய இணைய மோசடி மையம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கிரிப்டோ கரன்சி தளம் ஆகியவற்றின் மீது பிரித்தானிய அரசாங்கம் கடும் தடைகளை விதித்துள்ளது. தென்கிழக்கு ஆசியாவில் அதிகரித்து வரும் இணையவழி நிதி மோசடிகள் மற்றும் மனித கடத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி மையங்கள் வேலைவாய்ப்பு தருவதாக கூறி நூற்றுக்கணக்கான இளைஞர்களை ஏமாற்றி கம்போடியாவுக்கு வரவழைத்து அவர்களை சட்டவிரோதமாக சிறைப்பிடித்து வைத்து அதிநவீன கிரிப்டோ கரன்சி மோசடிகளில் ஈடுபடுத்தி வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிதியை சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்ய பயன்படுத்தப்பட்ட கிரிப்டோ தளத்தின் சொத்துக்கள் தற்போது முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் ஈரானில் இருந்து வந்ததாக கூறிய மர்ம பரிசு என்பது 10 எண்ணெய் படகுகள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். பேச்சுவார்த்தையில் நல்நோக்கமாக ஈரான் ஹார்முஸ் நீரிணையை கடக்க படகுகளுக்கு அனுமதி வழங்கியதாகவும் அதில் சில பாகிஸ்தான் கொடியுள்ள படகுகள் அடங்கியுள்ளதாக தெரிவித்தார். வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகை நடைபெற்று வரும் அமைச்சரவை கூட்டத்தின் போது டொனால்ட் ட்ரம்ப் இந்த விடயத்தை தெரிவித்தார். மத்திய கிழக்கு முழுவதிலும் விருந்தோம்பல் நிறுவனங்களுக்கு ஈரான் ஒரு பரந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அமெரிக்க ராணுவத்தை தக்க வைக்க பயன்படுத்தப்படும் ஹோட்டல்கள் மற்றும் பிற பொதுமக்கள் தங்கும் வசதிகள் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்தால் சட்டப்பூர்வ தற்காப்பு இலக்குகளாக கருதப்படலாம் என்றும் ஈரான் கூறியுள்ளது. ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தகவல் அறிந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி அமெரிக்க படையிடம் பயன்படுத்தும் இடங்கள் பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் மட்டும் நின்றுவிடவில்லை என்று தெரிவித்துள்ளது. சிரியா, லெபனான் மற்றும் ஜிபூட்டி உள்ளிட்ட பிராந்தியத்தின் பிற பகுதிகளிலும் வெளிநாட்டு படைகளுக்கான மாற்று தங்குமிடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அது குற்றம் சாட்டியுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் பெண் வீராங்கனைகளுக்கான பிரிவில் பங்கேற்பதற்கு உரியல் ரீதியாக பெண் என்பதை உறுதிப்படுத்தும் மரபணு சோதனை நடைபெறுகிறது. குறித்த அறிவிப்பை சர்வதேச ஒலிம்பிக் குழு வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று வெளியான இந்த தீர்மானத்தின்படி 2028 லாஸ் ஏஞ்சல் ஒலிம்பிக் முதல் 3ஆம் பாலினத்தவர்கள் பெண் பிரிவில் போட்டியிடுவது தடை செய்யப்படுகிறது. ஆண்களுக்கான உடல் வளர்ச்சியை பெற்றவர்கள் பெண் பிரிவில் போட்டியிடுவது சமமான போட்டியாக இருக்காது மற்றும் அது பாதுகாப்பது என IOC தலைவர் கிறிஸ்டி கோவெட்ரி விளக்கம் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கில் எழுந்த பாலின சர்ச்சைகளை தொடர்ந்து 18 மாத கால விரிவான ஆலோசனைகளுக்கு பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் எச்சரிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நீடித்துள்ளார். இதன்படி ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தும் முடிவை 2026 ஏப்ரல் 6 இரவு 8 மணி வரை 10 நாட்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒத்திவைத்துள்ளார். ஈரான் அரசாங்கத்தின் கோரிக்கையை ஏற்று இந்த காலக்கெடுவை நீடிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பேச்சுவார்த்தைகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் கூறினார். ஆனால் அமெரிக்காவுடன் இதுபோன்ற பேச்சுவார்த்தைகள் எதையும் தாங்கள் நடத்தவில்லை என ஈரான் தரப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது
இதைத் தொடர்ந்து எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய ராணுவத்தின் செயல்திறன் குறைந்துவிடும் அபாயம் குறித்து எச்சரிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தின் தலைமை அதிகாரி ஏயா யமீர் இந்த எச்சரிக்கையை பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தின் போது வெளியிட்டதாக அல் ஜசீரா தெரிவிக்கிறது. ஆளணி வெற்றிடம் காரணமாக இஸ்ரேலிய ராணுவம் தனக்குள்ளே சரிந்துவிடும் என்று அந்த அதிகாரி எச்சரித்தார். கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் உரையாற்றிய யமீர் ராணுவம் தற்போது எதிர்கொள்ளும் நெருக்கடி குறித்து 10 முக்கிய அபாய சமீட்சைகளை முன்வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை உயர்மட்டத்தில் காணப்படுகிறது. பிரெஞ்சு ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 107.2 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. ஒரு பெரல் WTI கச்சா எண்ணெயின் விலை 94.2 அமெரிக்க டாலராக பட்டியலிடப்பட்டுள்ளது.